ஜான் சலிவன் நினைவாக சுற்றுச்சூழல் பூங்கா. நவீன நீலகிரியையும் ஊட்டியையும் உருவாக்கிய ஜான் சலிவன் 1819 ஆண்டு முதல் முறையாக கோத்தகிரி வந்து அங்கு கண்ணேரி மூக்கில் தனது முதல் இல்லத்தை கட்டினார். பின்னர் 1821 ஊட்டியை கண்டறிந்தார். 1823 ஊட்டி நகரம் உருவானது. அதன் நினைவாக கடந்த ஆண்டு 200வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் கண்ணேரி முக்கில் அவரது நினைவு இல்லத்திற்கு அருகில் சலிவன் நினைவு பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. 10 ஏக்கர் பரப்பளவில் இயற்கை எழில்மிக்க பகுதியில் இப்பூங்கா தோட்டக்கலை துறையினரால் அமைக்கப்பட்டு வருகிறது. இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் பார்வையிட்ட பணிகள் குறித்து கேட்டறிந்தார். அவருடன் திமுக முன்னணி உறுப்பினர்கள் போஜன், வீரபத்திரன், எக்ஸ்போ செந்தில், நெல்லை கண்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். பூங்கா சுற்றுலா பயணிகளுக்காக விரைவில் திறக்கப்பட உள்ளது. सर मेले अंकिल मेले ஜான் சலிவன் அவர்கள் 200 ஆண்டுகள் சுமார் ஆன காரணத்தினால் கடந்த ஆண்டு அந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு இந்த 200வது ஆண்டு நினைவு கொண்டாட்டங்களை விழாக்களை கொண்டாடுவதற்காக நமக்கு தனியாக ஒரு நிதியினை ஒதுக்கியிலிருந்து இதுவரை எல்லா பக்கமே இந்த வேலை செஞ்சுட்டு வரோம். இந்த 20 கோடி ரூபாய் கொடுத்தாரு. அதை வைத்து இப்போ ஜான் சலிவன் நினைவாக இந்த பூங்காவை 2021 ஆரம்பிக்கணும்னு சொல்லி அதுக்காக ஆரம்பித்து இதை தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருகிறது. பூங்கா மிக பிரசித்தி பெறும். கண்டிப்பாக இதில் எந்த சந்தேகம் கிடையாது. 10 ஏக்கரா பரப்பளவு பண்ணது. இது நம்ம ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலிமா டெவலப் பண்ணிட்டு வராங்க. மிக நிச்சயமாக எதிர்காலத்தில் இவன் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதற்கு உகந்த இடமாக மாறும் என்பது.